வெல்கம் டு டாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இட்லி குக்கர் இருந்தாலே போதும், செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கோ கம்மியான நெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கூட கேட்கலாம். 1 டீஸ்பூனே போதும். இது கூட 2 டீஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கலாம். அளவுகள்லாம் உங்கள் விருப்பம்தான். இது கொஞ்சம் நெய்யில் அப்படியே வறுத்துக்கலாம். நீங்கள் செவந்து கூட நல்லா வறுக்கலாம். நான் அந்த அளவுக்கு அவ்வளோ வறுக்கலை. ஏன்னா இந்த ரெசிபி இந்த இது நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் நல்லா செவக்க வறுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் செய்தோன்னே இது காலி ஆகிடும் ஒரு நிமிஷத்தில். இப்போது வறுத்தாச்சு நெய்யில், அதை எடுத்து வச்சிடலாம். இந்த இருக்கிற நெய்யிலே, மிச்சம் இருக்கிற நெய்யிலே நம்ம 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப் கோதுமை மாவை 3லேருந்து 4 நிமிஷம் வாசம் வர வரைக்கும், நல்லா ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வாசனை கமகமன்னு வரும். இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஸ்வீட் செய்தாலும் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அந்த வறுத்த கோதுமை மாவை. இப்போது 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்ச வெல்லம், தூள் பண்ணிக்கோங்க. இது கூட கரெக்டாக 1/4 கப் தண்ணி சேர்த்து, இந்த வெல்லம் தண்ணி போல் கரையணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாகுப்பதமோ எதுவும் தேவையில்லை. கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கோதுமை மாவு நல்லா ஆறிடுச்சு. இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது வறுத்த தேங்காவை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் துருவி வச்சுருக்கேன் தேங்காய், அது ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். துருவின தேங்காய், 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். பவுடர் இருந்தால் கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அந்த வெள்ளை தண்ணி இருக்குல்ல, சுட சுட இருக்கும்போது இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக 1/4 கப்பு தண்ணி சேர்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், கொல கொலன்னு இருக்கும், தண்ணியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்த பிறகு லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், வெது வெதுப்பாக இருக்கும்போது லைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணால் உருண்டை பிடிக்கலாம், இல்லை கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். சின்ன சின்ன உருண்டைகளும் பிடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம். இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். நீங்கள் இட்லி குக்கர் இல்லைன்னா கூட சாதாரண கடாயில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு வச்சு கூட நீங்கள் இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இது ஆவியில் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சா போதும். பாருங்கள், 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். 1 கப்புக்கு உங்களுக்கு 10 கிடைக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக செய்திங்கன்னா 12 கூட கிடைக்கும். இது எப்படி இருக்குது பாருங்கள். சாதாரணமாக நம்ம கொழுக்கட்டைனா அரிசி மாவில் செய்வோம். நீங்கள் கோதுமை மாவில் செய்து பாருங்களேன், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அரிசி மாவை விட கோதுமை மாவில் அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்படி எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு வித்தியாசமான முறையில் இருக்குது. இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். அரிசி மாவோட கோதுமை மாவில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக, சாஃப்டாக, பூ போல் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. உடனே டக்குன்னு செய்து முடிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.